ஜெனி, எப்ப பாரு டைரி எழுதிக்கிட்டே இருக்க. அப்படி என்னதான் எழுதுவ? கர்த்தரோட ஆசீர்வாதத்தால டேவிட் குணமாயிட்டா. கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுல ஒரு குழந்தை சிரிக்கிற சத்தம் கேட்கணும். भद्रामि सुभगे त्वं शरदां शतम् உயிரும் காதலும் ஒண்ணு ஜெனி. இருக்கும்போதே நேசிக்கணும். இழந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு கதறி எழுதாலும் திரும்ப வரவே வராது. இப்படி ஒரு காதல் திரும்ப வரவே வேண்டாம். நீ நல்லவன் பிரபு. நீ என்னை விட்டு விலகவும் இல்ல, என்னை கைவிடவும் இல்ல. நான் தான் ஒண்ணு. ஜெனி, ஜெனிஃபர், தூங்கிட்டியா? நல்ல பொண்ணுமா நீ. ஜெனி, ஜெனி, ஜெனிஃபர், ஜெனிஃபருக்கு எப்படி இருக்கு? கண்ணு முடிச்சு வாங்கிட்டு வாங்க. நடந்தது எனக்கு விருப்பம் இல்லாத கல்யாணம். நான் உயிருக்கு உயிரா நேசிச்சதும் நேசிச்சிட்டு இருக்கிறதும் என் பிரபுவத்தான். லாவண்யாவோட கர்ப்பத்துக்கும் சாவுக்கும் என் பிரபுதான் காரணம்னு தப்பா நினைச்சிட்டேன். என் அப்பா அம்மா விருப்பப்பட இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன். ஆனா கல்யாணத்துக்கு கொஞ்ச நேரம் முன்னாடிதான் நான் நினைச்ச மாதிரி என் பிரபு தப்பானவர் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சது. என்ன சொல்றீங்க? லாவண்யாவை காதலிச்சதும் கர்ப்பமாக்குனதும் நான் தான். நடந்த தப்புக்கும் உங்க பிரபுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்ல ஃபாதர். மனசுல ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தருக்கு மனைவியா என்னால மட்டும் இல்ல எந்த பொண்ணாலையும் வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தா அதுக்கு பேரு வாழ்க்கையே இல்ல. நீங்க தான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் ஃபாதர். மனுஷனுக்காக தான் மதம் ஃபாதர், மதத்துக்காக மனுஷன் இல்ல. உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருந்தாலோ அல்லது ஒரு குடும்பத்துல நீங்க இருந்தாலோ குடும்பம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா உங்களுக்கு தான் ரெண்டுமே இல்லையே. கர்த்தர் மேல நான் வச்சிருந்த நம்பிக்கையை விட ஃபாதர் மேல அதிகமா நம்பிக்கை வச்சேன். ஆனா கடைசி நேரத்துல ஃபாதர் எங்க அப்பா அம்மா பேச்சுக்கு கட்டுப்பட்டு என்ன கைவிட்டுட்டாரு. டேவிட் என் விரல்ல மோதிரம் போட்டதும் என் உடம்புல இருந்து உயிர் போறது நான் உணர்ந்தேன். கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு வந்த முதல் நாள் ராத்திரியே எஸ்தர் அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல அவங்களோட தங்க வேண்டி வந்ததுனால நடக்க இருந்த முதல் இரவு நின்று போச்சு. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து எஸ்தர் அம்மா டிஸ்சார்ஜ் ஆனாங்க. காலையில வழக்கம் போல குளிச்சுட்டு
மறுபடியும் மத்தியானம் வீட்டுக்கு வெளியே இருக்கிறதா போய் சொல்லி தலைக்கு குளிச்சேன். தலைக்கு குளிச்சிருக்கிறது காரணம் காட்டி நான் தனி ரூம்ல படுத்துக்கிட்டேன். நடுராத்திரி டேவிடோட அலறல் சத்தம் கேட்டு கண் முழிச்சு பார்த்தா டேவிட நாய் கடிச்சிருச்சு. வைத்தியர் 48 நாள் பத்தியம் இருக்க சொல்லிட்டாரு. உடனே ஓடி போய் கர்த்தர் முன்னாடி அழுது நான் நன்றி சொன்னேன். ஏதோ ஒரு நம்பிக்கையில 48 நாள் நடுப்பணமா ஓட்டிட்டேன். ஆனா இன்னைக்கு நடக்க போற முதலரவை தடுத்து நிறுத்த முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என் பிரபுவை மட்டும் நினைச்சிட்டு இருக்கிற மனசு இருக்கிற உடம்புல இனியும் உயிரை வச்சிருக்க கூடாதுன்னு விஷம் குடிக்க போறேன். கல்யாணமான அன்னைக்கு எஸ்தர் அம்மா மயக்கம் போட்டு விழாம இருந்திருந்தா நான் அன்னைக்கே விஷம் குடிச்சு சேர்த்திருப்பேன். போறேன், பிரபுவோட ஜெனிஃபரா போறேன். பொறுப்பு பிரபுவோட ஜெனிஃபரா பொறுப்பு. போறேன், பிரபுவோட ஜெனிஃபரா போறேன். ஜெனிஃபர் பிழைக்கிறதுக்கு மெடிக்கலி சான்சஸ் ரொம்ப கம்மி. மிராக்கிளா ஏதாவது நடந்தாதான் உண்டு. ஐ எம் சாரி டு சே திஸ். அவங்கள யாராவது பார்க்க வேண்டியிருந்தாலோ அவங்களுக்கு யாரையாவது பார்க்க வேண்டியிருந்தாலோ சொல்லி அனுப்பிச்சிருங்க. ஜெனிஃபர் விஷம் குடிச்சிட்டாப்பா. நேற்று ராத்திரி பூரா டாக்டர் போராடி பார்த்துட்டாங்க. முடியாதுன்றாங்கப்பா. அவளுக்கு யாரையாவது பார்க்க வேண்டியது இருந்தாலோ அவளை யாருக்காவது பார்க்க வேண்டியது இருந்தாலோ சொல்லி அப்படி சொல்லி டாக்டர் சொல்லிட்டாப்பா. கடைசி ஒரு தடவை போய் பார்த்துருப்பா. நான் போய் ஜெனியை பார்த்து அவள் நினைக்கிற மாதிரி நான் தப்பானவ இல்லைன்னு புரிய வச்சதுக்கு அப்புறம் அவள் இறந்துட்டா குற்ற உணர்ச்சியோடய இறந்துருவா. அவள் வாழ்ந்தா குற்ற உணர்ச்சியோடய வாழ்வா. ஒரு உயிரை குற்ற உணர்ச்சி கொள்ற மாதிரி கொடுமையான விஷம் கூட கொள்ளாது. என் ஜெனிக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுறதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன். அவள் தப்பா நினைச்சதாவே இருக்கட்டும். அப்ப ஜெனிஃபர் மேல நீ வச்சிருந்த காது? நம்ம பஸ்லயோ ரயிலையோ போகும்போது ஜன்னல் வழியா வானத்தை பார்த்தா நிலா நம்ம கூடயே வர மாதிரி இருக்கும். ஆனா நம்ம போய் சேர வேண்டிய இடம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நிலா நம்ம கூட வரல, அங்கேயே இருக்குன்னு. நிலா நம்ம கூட வரலையே நினைச்சு வருத்தப்படுறதை விட நம்ம பயணம் பூரா கூட வந்த மாதிரி இருந்துச்சுன்னு சந்தோஷப்படணும். அது மாதிரி தான் என் காதலும். நான் அவன் நினைவுகளோடவே வாழ்ந்துடுவேன். நான் போய் அவளை பார்க்கல, போய் பார்க்கறதுக்கு நான் அவளோட யாருன்னு சொல்லுவேன்? ஜெனிஃபர் விஷம் குடிச்சிட்டான்னு நான் சொன்னேன். ஏன் குடிச்சான்னு நானும் சொல்லல, நீயும் கேட்கல. நீ அவன் நினைவுகளோடவே வாழ்ந்துருவன்னு சொன்னேன். ஆனா அவ உன் நினைவுகளோட தான் வாழ்ந்துட்டு கல்யாணம் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவ டேவிட்டோட மனைவியாவும் எஸ்தரோட மருமகனாவும் வாழவே இல்லப்பா. உன்னுடைய காதலியா தான் வாழ்ந்துட்டு இருக்க. என்னைக்கு அந்த புனிதத்துக்கு கலங்க வந்துருமோங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது சாப்பா உன்னை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கிற மனசு இருக்கிற உடம்புல உயிரை வச்சிருக்கூடாது இருந்தா அவஸ்தை குடிச்சிட்டேன். ஆசைப்பட்ட பொண்ணு வாழ்க்கைப்பட்டு போயிருச்சுன்னா மனசு சமாதானம் ஆயிரும். ஆனா வாழ்க்கை பட்டு போயிருச்சுன்னா மனசு சமாதானம் ஆயிருமா? அப்படி சமாதானம் ஆயிட்டா அவன் ஆம்பளையே கிடையாது. உயிருக்கு போராடிட்டு இருக்கவ உன்னோட ஜெனிஃபர்.
தப்பு பண்ணிட்டியேப்பா, தப்பு பண்ணிட்டியே. இந்த தாத்தா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்க கூடாதா? உனக்காக உயிரையும் கொடுக்கறதுக்கு ஒரு தாத்தா இருக்கேங்கிறதைய மறந்துட்டியப்பா. அழிச்சிட்டியடா. ஒரு பொண்ணு மனசுங்கிறது சின்ன பசங்க எழுதுற ஸ்லேட் இல்ல, அடிச்சு அடிச்சு எழுதுறதுக்குன்னு சொன்னனே, அழிச்சிட்டியடா. பூ வாரி வளர்த்த பொலவா போக போற. டேய், உனக்கு மட்டும் இல்ல, பொண்ணை பெத்த எல்லா அப்பனுங்களுக்கும் சொல்றேன். பெத்த பொண்ணு லவ் பண்ணா அவன் லவ் பண்றவன் சரியானவனா தப்பானவனான்னு பாருங்கடா, அது நியாயம். அதை விட்டுட்டு லவ்வையே தப்பா பார்க்காதீங்கடா. டேய், நீ 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கி தர்ற பட்டு புடையை விட அவன் புடிச்சு தர்ற பட்டா பூச்சி தாண்டா அவளுக்கு பெருசு. காத்துருங்கடா, சாவுக்காக காத்துருங்க. பேஷண்டோட நகையெல்லாம் கழட்டும் போது அவங்க கல்யாணம் ஆகாத பொண்ணுன்னு நினைச்சிட்டோம். அப்புறம் தான் தெரிஞ்சது இது அவங்க கல்யாணம் மோதிரம்னு. சாரி மேடம், இந்தாங்க. இனி இதுக்கு அவசியம் இல்லை. அவ கல்யாணம் ஆகாத பொண்ணுதான். இனிமேதான் அவளுக்கு கல்யாணம். அவ பிரபுவை அவளுக்கே கொடுத்துருவோம்.